சயின்ஸ் வித் மேத்ஸ் எடுக்கக்கூடிய பீப்புளுக்கு என்ன பெனிஃபிட்னா இன்ஜினியரிங் குரூப் கிட்டத்தட்ட 38 இன்ஜினியரிங் குரூப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஃபார் நேம்ஸுக்கு நான் சொல்கிறேன், இது வரை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது, மினரல் இன்ஜினியரிங் இருக்குது. மைனிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அவர் ஓன் ரிசோர்ஸ் ரைட். பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, பெட்ரோல் இன்ஜினியரிங், நமக்கெல்லாம் தெரிஞ்சது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ டு ஃபீல்ட்ஸ் சொல்கிறோம். கிட்டத்தட்ட 38 ஃபீல்ட்ஸ் இருக்குது இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸில். அந்த 38 ஃபீல்ட்ஸுமே நமக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் தான். இதை தாண்டி நீங்கள் மெடிக்கல் செக்டாருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22 மெடிக்கல் செக்டார்ஸ் இருக்குது. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறது எம்பிபிஎஸ், அப்புறம் வந்து நர்ஸ் நினச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஃபிஷரி இருக்குது, அப்புறம் வெட்டினரி சயின்ஸ் இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, ரீஹபிலிட்டேஷன் போன்ற 22 செக்டார்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும் இருக்குது. அப்போது நான் பயோ வித் மேத்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 38 பயோ இன்ஜினியரிங் செக்டார்ஸு, அது இல்லாமல் 22 மெடிக்கல் செக்டார்ஸு. சார் இதுக்கு நீட் எக்ஸாம் முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஃபீல்டு போகிறதா நீட்டு மட்டுமே ஒரு எக்ஸாம் இல்லை. நீட் இருக்குது, ஜிப்மர் இருக்குது, இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நீட் நம்ம 180 மார்க் எழுதுவோம், ஜிப்மர் நம்ம 200 மார்க் எழுதுவோம். இதில் ஜிகே வரும், சில காம்படிட்டிவ் வரும், இந்த மாதிரி வேரி ஆகும். பட் பேசிக் என்ன சார், இந்த 11th 12th படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் உங்களுக்கு அங்கேயும் வரப்போகுது. அப்போது நான் ஃபஸ்ட் குரூப் போகிறது மூலமாக எனக்கு 38 இன்ஜினியரிங் செக்டார்ஸ் இருக்குது, 22 மெடிக்கல் செக்டார்ஸ் இருக்குது, இது இல்லாமல் டிகிரி செக்டார்ஸ் இருக்குது. இத்தனை செக்டார்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு நிறையா பாத் இருக்குது. அந்த நிறையா பாத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ராக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். பெஸ்ட்டான காலேஜில் படிச்சிங்கன்னா பெஸ்ட்டான கேம்பஸ் வந்து சார் டைப் போகலாம்.